நான் ஸ்கூல் போயிட்டு வரேமா. பாப்பா என்னது பேக் பெருசா இருக்கு? எதுல மாமா? இல்லையே பெருசா இருக்க. ஸ்கூலுக்கு போறேன். அட இரு பாப்பா என்னன்னு பாக்கலாம். இல்ல மாமா. இரு என்னன்னு பாக்குறேன். புக்கு தான் இருக்கு மாமா. எதுவுமே இல்ல மாமா. அட என்ன இருக்குன்னு பாக்குறேன். மாமா அட இரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்ன பாப்பா தக்காளி எல்லாம் எடுத்துட்டு போற? அம்மா கிட்ட காசு கேட்டேங்க குடுக்கல. அதுக்கு கடையில கொடுத்தா காசு கொடுப்பாங்கண்ணா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது மட்டும் தானா வேற ஏதா இருக்கா? ஓ இப்படிதான் காய்கறி எல்லாம் காணாம போதா? மாமா தான் ஐடியா கொடுத்தாங்க. பணங்காச கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி. ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி. இந்த மாமா சாக்லேட் என்கிட்ட 2 இருக்கு. நீ ஒண்ணு வச்சுக்கோ. என்ன மனுஷன்? ஆமா உனக்கு ஏது சாக்லேட்? என்கிட்ட 20 ரூபா இருந்ததுன்னா அந்த மீதி காசுல வாங்கினேன். ஓ ஆமா அந்த 20 ரூபா எப்படி வந்துச்சு? அதுவா அப்பா பாக்கெட்ல இருந்து சுட்டுட்டேன். சுட்டுட்டியா? அப்பா கேட்டா கொன்றுவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தெரிஞ்சா என்ன பண்ணுவ? தெரியல. மாறினா உன் பேர் என்ன சொல்லுவேன். சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? ஏன் பாப்பா இப்படி பண்ற? டெய்லி எங்க அப்பா என்னை அடிக்கும்போது நீ பார்த்து சிரிப்பேன்னா அதான் உன்னை மாத்தி விடுறேன். பயப்படாத. மீதி காசு அப்பா பாக்கெட்ல வச்சிரு. சொல்ல மாட்டேன். சத்தம் போடாத. அப்பா மாமா காசு எடுக்கிறாங்க. சுடுறா லெஃப்ட்ல ஓடுறா. பாப்பா உங்க டீச்சர் போன் பண்ணாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் தப்பு தப்பா சொல்றியாமே. டிசி வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டாங்க. ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் மதியமே தூங்கிட்டியா? நான் தான் கரெக்டா தான் சொன்னேன். அவங்க தான் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்படி என்ன அவங்க கேட்டாங்க? உலகத்துல அதிக மக்கள் தொகை எந்த நாடு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சைனான்னு. இப்ப சொல்றாங்க இந்தியான்னு. இவங்க மக்கள் தொகையை ஏத்துருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? சரி ஒரு கொஸ்டின் தானே. இல்லையே இன்னொரு கொஸ்டினும் கேட்டாங்க. கோழில இருந்து முட்டை அனுச்சா முட்டையில இருந்து கோழி அனுச்சா கேட்டாங்க. ஆமா நீ என்ன சொன்ன? எது வந்தாலும் கடைக்கு போயிட்டு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். ஓ காரி துப்பிருப்பாங்களே. ஆமா கரெக்டா உங்க கடைகிட்ட வரும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஆணி போட்டது எங்க மாமா தான். ஐயோ என்னங்க இவ்வளவு பெரிய ஆணி குத்தி இருக்கு? ஆணி போட்ட உனக்கு தெரியாதா சைஸ்? போய் அந்த 20-25 பேனர் எடுத்துருவா போ. போற இருங்க. மாமா 20க்கு 25 பேனர் கரெக்டா இருக்கா? என்னது மித்ரா இது? போய் உட்காரு போ அமைதியா. நீங்க வேலையை பாருங்க, நான் கடைக்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம கிட்டயே பெட்ரோல் இருக்குங்க. பெட்ரோலுக்கு 1 லிட்டர் காசு கொடுத்தா மட்டும் போதும். மித்ரா போய் பெட்ரோல் எடுத்து வரியா? என்னையும் வேலை வாங்குங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ஜின்லாம் எப்படிங்க சர்வீஸ் பண்ணிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வேலையை மட்டும் பாருங்க. மாமா நேத்து நைட்டு மண்ணெண்ணெய் கலந்து வச்சிருந்தேன். அந்த பெட்ரோலா எடுத்துடணும். என்னங்க எனக்கு என்னையா இது? மித்ரா கம்முனு வீட்டுல போய் உட்காரு. விளக்கென்ன கடையெல்லாம் நம்பி வந்திருக்காங்கன்னா அவங்க தான் விளக்கெண்ணெய்.